இரும்புக்கரம் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பா ஆட்சியில ஜெகஜோதியா நல்ல லாபகரமா இயங்கிக்கிட்டு இருந்த தொழிற்சாலைய அநியாயமா தாவைக்கா காவல்துறை இழுத்து மூடிருச்சு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழை போற்றி முழு வீடியோ பாருங்க. வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ராமநாதபுரம் பஜார் வீதியில காவல்துறை அதிகாரிகள் சும்மா அசால்ட்டா போய்க்கு இருக்கப்ப ஒரு பையன் பவுடரை வச்சுட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான், இழுத்துக்கிட்டு இருந்திருக்கான். என்னடா அப்படின்னு சொல்லி புடிச்சிட்டாங்க. அந்த பையனை என்ன பவுடர் பிடிச்சிருக்கேன், பான்ஸ் பவுடர் வச்சிருக்கானா, என்னத்த வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி அவனை பிடிக்கிறாங்க. அவன் யாருன்னா மைக்கேல் ராஜா, குமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். அவனை பிடிக்கிறாங்க. அவன் போதைப் பொருள் வச்சிருக்கேன்னு உறுதிப்படுத்திட்டாங்க. எஸ்பிக்கு கால் பண்றாங்க. எஸ்பி சந்தீஷ் அவர் என்ன சொல்றாரு, அப்பா முதலமைச்சர் விஜய் சொல்லியிருக்காரு, எங்க கிடைச்சிச்சு முக்கியம்ல, எங்க இருந்து கிடைச்சிச்சு அதை கண்டுபிடிக்கணும், அவனை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நைட்டு பூரா அவனுக்கு நல்லா ஜிலேபி, லட்டு, பிரியாணி எல்லாமே வாங்கி தந்து, யார் ராசா வாங்கி தந்தா, எப்போ ராசா வாங்கி தந்தாங்க, எதுக்கு ராசா வாங்கி தந்தாங்கன்னு அன்பா விசாரிச்ச உடனே அவன் சொல்லியிருக்காப்ல, மைக்கேல் ராஜா சொல்லியிருக்காரு, முகமது அஸ்லாமு, முகமது ஜமீனு அவங்கதான் வாங்கி தந்தாங்க, அவங்ககிட்ட இருந்தே நான் வாங்கினேன் அப்படின்னு இருக்காப்ல. உடனடியா 2 பேருமே ராமநாதபுரம், அவங்கள உடனடியா பிடிச்சி தட்டி தூக்கிட்டாருங்க. அவங்கிட்ட இருந்து 9 கிராம் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1 கிராம் 1 லட்சம் ரூபாய், 9 கிராம் ஐட்டத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்கள கூட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்க சொல்லிட்டானா, எனக்கு அந்த பிரியாணி தான் வேணும், இந்த கடையில தான் பிரியாணி வேணும்னா கேட்டிருக்காங்க. அப்படி அவங்களுக்கு அன்பா ஆதரவா நல்லா மயிலிறக வச்சு தடவி கொடுத்து விசாரிச்சதுல இளையாங்குடியை சேர்ந்தவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க. ஷேக் மைதீன், சாவல் அமீது, ரகுமானு, பிஜுபு ரகுமானு, சிக்கேந்தர் பாஷா அப்படி இவங்க தான் எனக்கு கொடுத்தாங்க சொல்லிட்டாங்க. அவங்க 3 இளையாங்குடியில போய் தூக்கிட்டு வந்தவனே அவர் சொல்லிட்டாரு, இல்ல நான் ஒரு ஃபேக்டரியில வாங்கினேன், அந்த ஃபேக்டரியில இருந்து எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு இருக்காங்க. ஃபேக்டரியில இருந்தா என்னோட தமிழ்நாட்டுல ஃபேக்டரி எல்லாம் செயல்படுதா, அதை தயாரிக்கிறதுக்கு ஃபேக்டரி வச்சு நடத்திருக்கீங்கன்னா பாருங்க எப்படிப்பட்ட ஆளு. ஜாபர் சாதிக்கு சொந்தக்காரனா இருப்பியா போல. அவங்க சாகுல் கமீது, ஜாகிர் ஹுசேன் 2 பேரும் லேட்டு பட்டறை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த லேட்டு பட்டறைக்குள்ளேயே உள்ள ஒரு ரூமு, அந்த ரூமுக்குள்ள வச்சு ஐட்டத்தை தயாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. 1.5 கிலோ உற்சாக பொடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 1.5 கிலோ மதிப்பு 4 கோடி, 5 கோடி, 10 கோடி கூட போகுமா. நாட்டுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஏத்த மாதிரி ரேட்டு போகுமா. அதை கண்டுபிடிச்சேன். உங்களுக்கு யாரா என்னன்னு, எங்களுக்கு நாங்க கோச்சிங் சென்டர் முடிச்சோம், டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சோம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டிப்ளமோ கோர்ஸ் யாரா சொல்லி கொடுத்தானா, கேரளாவில இருந்து ஒருத்தவன் அவன் இந்த டிப்ளமோ கோர்ஸ் முக்கியமான சொல்லி கொடுத்துருக்கான். அவனை தேடி காவல்துறை போயிருக்கு. அடுத்து சென்னையில இருந்து ஒருத்தவன் அவன் டிப்ளமோ முடிச்சவன், அவன் தான் கெட்ட ஆபீசரா, ஹெச்ஓடி மாதிரி வச்சுக்கலாம். சிஇஓ கூட இருப்பாங்க. இவங்க பயிற்சி கொடுத்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஃபேக்டரியை தொடங்க வச்சிருக்காங்க. இந்த ஊக்கப்பொடியை தயாரிக்க. இதே ஸ்டாலின் ஐயா ஆட்சியா இருந்தா ஜெகஜோதியா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பாங்க, 4 படத்தை தயாரிச்சிருப்பாங்க. விஜய் சொல்லிட்டாப்லையா, எவன் சிக்கிறானா, ஒரு சின்ன குழு கிடைச்சாலும் அதை தொடர்ந்து போய் அவனை கண்டுபிடிக்கணும்னு எஸ்பி சந்தீஷ் அவர் சொல்லியிருக்காரு. நாங்க இதை சும்மா விட மாட்டோம். இது ஆரம்பத்துல எவன் பிராக்டிஸ் கொடுத்தவன், பயிற்சி கொடுத்தவன், அவன் எங்க இருந்து பொருளை வாங்கினியா, அந்த வேதிப்பொருளை வாங்கி தயாரிக்கிறதுக்கான வேதிப்பொருளை எங்க வாங்கினியா, அதை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி வெறி உண்டு அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காப்புல. எப்படி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடிலாம் காவல்துறை என்ன செய்யும், கணக்கு காட்டுறதுக்காக காவல்துறை அதிகாரிய ஒரு 2 சின்னப்பைங்க கசக்கி இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள கூட்டு உள்ள வச்சுட்டு 50 ரூபாய் பயனை கட்டி அனுப்பி விட்டுருவாருங்க. அதே கணக்கு இருக்கான். ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா, விஜய் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா அதை எவன் கொடுத்தியான், எங்க இருந்து கொடுத்தியான், எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு ஒவ்வொன்னா ஆரம்பத்துல இருந்து பிடிக்கணும், ஆரம்பத்துல இருந்து இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன்படி காவல்துறை செயல்படுறாங்களா. உண்மையிலேயும் ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பிக்கு, அந்த காவலர்களுக்கு, காவல்துறை அதிகாரிகளுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. தமிழை போற்றி.